தமிழகத்துல சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. நேற்று தினம் பாத்தீங்கன்னா ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வெட்டி கொலை செஞ்சிருக்கிறாங்க. நமக்கு பாதுகாப்பா இருக்கின்ற ஒரு காவல்துறை அதிகாரிய வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்க சொன்னா நமக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது? சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு காவல்துறை உதவி ஆய்வாளர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றால் சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு நாட்டிலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்ட வேண்டும் என்பது நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். அது இன்றைய தினம் நிரூபணமாக இருக்கின்றது. நம்மை காக்க வேண்டிய காவல்துறைக்கு இப்படிப்பட்ட நிலை என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் கோவையில காவல் நிலையத்தில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அவர் தற்கொலை செய்து கொண்டார். ஒரு பக்கம் அதே மாவட்டத்தில் வெட்டி கொலை செய்யப்படுகிறார், இன்னொரு பக்கம் காவல் நிலையத்திலேயே ஒரு எஸ்ஐ தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் இந்த ஆட்சியிலே சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு மோசமாக இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும்.